எந்த கட்சி வந்தாலும் திமுக உடனே பண்ற வேலை என்னன்னாக்க உடனே சிங் சக்னு ஒரு ஸ்டாம்ப் எடுத்து அடிப்பாங்க. என்ன ஸ்டாம்ப் அது? ஸோ அப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை அமைதியாக தான் இருக்கு. அவ்வளோதான். தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தான் ஜெயிக்க முடியும், இல்லை திராவிட கட்சிகளோட கூட்டணி இருக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி அத்தனை மித்தையும் உடச்சு தள்ளியிருக்காரு. லாரன்ஸ் அண்ணாமலை பக்கம் போறாரா விஜய் பக்கம் போறாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. தனியாக கூட போலாமே, யாருக்கு தெரியும்? பல பேர் பாரதிய ஜனதாவில் இருந்த பெரும்பான்மையான ஆட்கள் தான் இன்னைக்கு வீதி லீடர்ஸ்ல போய் சேர்ந்திருக்காங்க. சீமானுக்கோ விஜய் அவர்களுக்கோ திருமாவளவன் அவர்களுக்கோ யாருக்குமே கிடையாது நாங்க பாரதிய ஜனதா பி டீம் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது. அண்ணாமலை அவர்களுக்கு அந்த கட்டாயம் இருக்குன்னு நான் பாக்கிறேன். அப்ப அண்ணாமலை பிஜேபியினுடைய கேம் பிளான் பிரகாரம் தான் வராரா? விஜயை விடவே 10 வருஷம் சின்ன பையன். விஜய் அவர்களுக்கு 52, அண்ணாமலைக்கு 42 தான். அதுல வேற எல்லாம் ஜென்சின் எவனோ உட்கார்ந்துருக்கான். அடாடா, இதனாலதான் தோத்துட்டோமா? ஓகே, அண்ணாமலை தன்னுடைய புது பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கொடுக்க போகுது, என்ன ஆங்கிளை நோக்கி அவர் போறாரு? இல்லைங்க, இது 2026க்கு அப்புறம் இன்னைக்கு தேர்தல் கிழமை ஒரு டெக்டானிக் ஷிஃப்டா மாறி இருக்கு. அண்ணாமலை அவர்கள் விஜய் இந்த அளவுக்கு பெரிய பலத்தோடு மேலே வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு செயல்பாடு செஞ்சிருந்தாருன்னா கூட ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி இருந்திருக்கிறதுக்கு பிரதான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இப்போ அவர் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாரோங்கிற பார்வை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அண்ணாமலை இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி வந்தாலும் திமுக உடனே பண்ணுற வேலை என்னன்னாக்கா உடனே சிங் சக்னு ஒரு ஸ்டாம்ப் எடுத்து அடிப்பாங்க. என்ன ஸ்டாம்ப் அது? பாரதிய ஜனதாவுடைய பி டீம். சீமானுக்கும் சொன்னாங்க, அது தாவேகாவுக்கும் சொன்னாங்க. இப்ப புதுசா யாருக்கு மேல அடிச்சிருக்காங்க தெரியுமா அந்த ஸ்டாம்ப்? காங்கிரஸ் மேல அடிச்சிருக்காங்க. காங்கிரஸ் பிஜேபியினுடைய பி டீம். அப்ப அந்த மாதிரி அவங்களுக்கு யாரா இருந்தாலும் அடிப்பாங்க. அந்த இதை இன்னைக்கு மத்த யார் மேல இருந்தாலும் அவங்க நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ணாமலைக்கு அந்த கட்டாய தேவை இருக்கு. ஏன்னா அவர் பாரதிய ஜனதாவுடைய தலைவராக இருந்தவர். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு அக்ரஸிவான லீடரா இருந்து எதிர்கட்சி அரசியல பண்ணினவர். பாரதிய ஜனதானாலதான் அவருக்கு புகழ் வெளிச்சம் கிடைச்சது. அவருக்கு கிடைச்ச புகழ் வெளிச்சத்துக்கு பாரதிய ஜனதாவுக்கும் அவர் சிறப்பாக வேலை பார்த்துருக்காரு. ரெண்டு பேருமே வின் வின் சிச்சுவேஷன். இப்போ பல பேர் அவங்க டெல்லி போய் ராஜினாமா பண்ணிட்டு வந்ததெல்லாம் இங்கே ராஜினாமா பண்ணிருக்கேன். இல்லை, எனக்கு ஒரு அந்த அளவுக்கு ஒரு அவர் அண்ணாமலை அவர்கள் கூட்டிட்டு கண்டுபிடிச்சு அவருக்கு இவ்வளவு வெளிச்சமும் பேரும் புகழ் வாங்கி கொடுத்தது பாரதிய ஜனதா. அப்போ அந்த மாதிரி கட்சிக்கு போய் நேரில் போய் சொல்லிக்கிட்டு வர்றது மரியாதை நிமித்தமாக அதை நான் வரவேற்கிறேன். ஆன்றா 3 நாளா அங்க உட்கார்ந்து 3வது நாள் தான் வரும்போது பொதுவெளியில் என்ன இருக்குன்னா, அப்ப என்ன கேம் பிளான் அங்க நடந்துச்சு, என்ன ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே கட்சிக்கு தலைவராக இருந்தவர். இன்னைக்கு உடனடியாக அவரால் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு செயல்பட முடியாதா? அப்ப ஏன் இயக்கமா வரீங்க? ஏன்னா 2029 பாராளுமன்ற தேர்தல் வரும். நீங்க அரசியல் கட்சியா இருந்தீங்கன்னா நீங்க அண்ணாமலை அவர் மாதிரி ஆட்கள் இப்ப விஜய் கூட சைலண்டா இருந்தார். 2024 பொது தேர்தல் எதையும் சொல்லல. அண்ணாமலையினால ஒரு கட்சி ஆரம்பிச்சு சும்மா இருக்க முடியுமா? முடியாது. ஒன்னா நாங்க மோடிக்கு ஆதரவுன்னு சொல்றோம், இல்லைன்னா ராகுல் காந்திக்கு ஆதரவுன்னு சொல்றோம். இந்த ரெண்டுக்கு இப்ப எங்க சொன்னாலும் அவருக்கு முட்டிக்கும். சோ அப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை அமைதியா தான் இருக்கு. அவ்வளவுதான். அப்போ அது வரைக்கும் நாங்கள் இந்த மூவ்மெண்ட்டை பண்ணுறோம், டீம் டெவலப் பண்ணுறோம், ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறோம், லீடர்ஸை உருவாக்குறோம்னு சொல்லிட்டு இந்த 3 வருஷங்களை 3 வருஷம் கண்ண மூடி முடிக்கிறதுக்குள்ள ஓடி போயிடும். அது வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு இந்த பாராளுமன்ற தேர்தல் அவருடைய இந்த இக்கட்டான சூழ்நிலையை தவிர்த்துட்டு அதை முடிச்சதுக்கு அப்புறம் விஜய் அவர்களும் 2 வருஷம் 4 மாசத்துல ஆட்சியை பிடிச்சாருல. இப்போ விஜய் பல பேருக்கு ஒரு முன்னுதாரணமா ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காரு. எதுல சாதி பார்த்து மதம் பார்த்து பணம் வாங்கி வாக்களிக்காதத, அதே மாதிரி கூட்டணி அமைச்சாதான் ஜெயிக்க முடியும், கூட்டணி நம்பர் இல்லைன்னா ஜெயிக்க முடியும், இது மாதிரி பல விஷயங்களை உடைச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் தான் ஜெயிக்க முடியும், இல்ல திராவிட கட்சிகளோட கூட்டணி இருக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும், இந்த மாதிரி அத்தனை மித்தையும் உடைச்சு தள்ளியிருக்காரு. அப்ப இதெல்லாம் இனிமேல் வரப்போற அரசியலுக்கு வரலாங்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இருக்கிறவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்காரு. அரசியலை நோக்கி வரலாமாங்கிறவங்களுக்கு இப்ப பாருங்க, இன்னைக்கு கூட ராகவா ஆரம்பிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நான் அரசியலுக்கு வரலாமான்னு நான் முடிவு பண்ணிட்டு அம்மா சொல்லிட்டாங்க, நீங்க மக்கள் எல்லாம் சொல்லுங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவர் அரசியலுக்கே வரப்போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதாவது இன்னைக்கு அறிவிப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அண்ணாமலை அவர்கள் இந்த புது அறிவிப்பு வெளியிட்டதுனால இப்ப என்னன்னா, லாரன்ஸ் அண்ணாமலை பக்கம் போறாரா விஜய் பக்கம் போறாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. தனியா கூட போலாமே, யாருக்கு தெரியும்? தனியா அவர் ஒரு கட்சி கூட போலாம், எது வேணா நடக்கலாம். அரசியல் எது நடக்குங்கிற நம்மளால சொல்ல முடியாது. அப்போ இது என்ன நான் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு விஜய் அவர்களுடைய இந்த 2026 வெற்றி பல பேருக்கு ஒரு நம்பிக்கை. எப்படி ஆம் ஆத்மி டெல்லியில ஆட்சியை பிடிச்சும் போது பல கட்சிகளுக்கு, மாநில கட்சிகளுக்கு
பல பேர்த்துக்கு வந்து ஒரு உந்து சக்தியை கொடுத்தது. அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி அரசியல் களத்தில் தமிழகத்தில் மட்டும் இல்லை பல மாநிலங்களுக்கு வந்து பல பேர்த்துக்கு ஒரு உந்து சக்தியாக மாறி இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து ராகவா லாரன்ஸ் மாதிரி ஆட்கள் புதுசாக வரவங்களுக்கு கூட அவங்க வந்து இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பாரதிய ஜனதாவில் இன்னைக்கு அந்த வீத லீடர்ஸில் இப்போ நம்ம பல வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறோம், பல கட்சி சார்ந்த நபர்கள்ட்ட பேசுகிறோம் பண்ணுறோம். பல பேர் பாரதிய ஜனதாவில் இருந்த பெரும்பான்மையான ஆட்கள் தான் இன்னைக்கு வீத லீடர்ஸில் போய் சேர்ந்துருக்காங்க. ஆமாம், அதை வந்து உள்ள இருக்க சில பேர் எதிர்க்கவும் செய்கிறாங்க சார். அவங்க கருப்பாடுகளும் சொல்றா அப்படின்னும் சொல்றாங்க. அது எல்லாம் இப்ப அது வரைக்கும் ஆதரிக்கிறீங்க பூரா எதிர்க்கவும் செய்யுங்க. இந்த இடத்துலதான் நமக்கு வந்து ஒரு சின்ன டைலமா வருது. ஓ அப்ப வந்து அண்ணாமலை வந்து பிஜேபியினுடைய கேம் பிளான் பிரகாரம் தான் வராரா? அதனாலதான் நான் சொல்றேன் வராரா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனா இதையெல்லாம் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் சீமானுக்கோ விஜய் அவர்களுக்கோ திருமாவளவன் அவர்களுக்கோ யாருக்குமே கிடையாது. நாங்க பாரதிய ஜனதா பி டீம் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது அண்ணாமலை அவர்களுக்கு அந்த கட்டாயம் இருக்குன்னு நான் பாக்குறேன். அது வந்துதான் பெரிய வேலை அவருக்கு. அவருடைய அரசியல் அக்ரஸிவான அரசியல். இன்னைக்கு திமுக அண்ணா திமுக வந்து பலகீனமா இருக்கு. 1996 அண்ணா திமுக 4 சீட் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் குறைவா ஜெயிச்ச சீட் இப்பதான் 2026. அப்ப எம்எல்ஏக்களுடைய அடிப்படையில் அண்ணா திமுக 30 வருஷம் பின்தங்குறாங்க. திமுக 2011 23 சீட் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஜெயிச்ச இந்த 59 தான். திமுக எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையில 15 வருஷம் பின்தங்கி இருக்காங்க. அப்ப இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் 15 வருஷம் 30 வருஷம் முறையை பின்தங்கி இருக்கிறதுனால இன்னைக்கு அண்ணாமலை உள்ளார வரும்போது அவரு என்ன ஒரு ஸ்பேஸ பாக்குறாருன்னா இந்த எதிர்கட்சி அரசியல் ஸ்பேஸ அவர் எடுக்கலாம்னு முயற்சி பண்றாரு. ஓகே. ஏன்னா இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து ஒரு விஜயை விடவே 10 வருஷம் சின்ன பையன். விஜய் அவர்களுக்கு 52, அண்ணாமலைக்கு வந்து 42 தான். இப்ப நீங்க அதிமுகவில் எங்கேயாவது ஒரு இளைஞர்கள் தலை தெரியுது எங்கேயாவது? இல்ல. பாத்திருக்கீங்க நீங்க இது வரைக்கும்? திமுகவுல அவங்க ஜென்சியை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க திமுக வந்து இப்போ வந்து ஜென்சி கூட்டம்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க வந்து ஜென்சிக்களை வந்து திமுகவினுடைய அந்த கொள்கைகளை வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது வைப் வித் எம்கேஎஸ்ன்னு இன்ஸ்டாகிராம்லேயே அப்பயே ஜென்சியை வச்சு வைப் பண்ணுவீங்க திமுக. ஆனால் இப்போ என்னன்னா ஆஹா நம்ம எல்லாம் தோத்து போயிட்டோமேங்கிறத ஜீரணிக்க முடியாமல் நாம எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை பாருங்க, இன்னைக்கு காலையில் திடீர்னு கவுண்டிங் டே அன்னைக்கு எந்திரிச்சு பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில். அதில் உள்ளார போய் பாருங்க, அதில் வேற எல்லாம் ஜென்சின்னு எவனோ உட்காந்துருக்கான். அடாடா இதனால தான் தோத்துட்டோமா அப்படின்னு அத்தனை பாவம் பழியும் தூக்கி ஜென்சி மேலே இன்ஸ்டாகிராம்லையும் போட்டிருக்காங்களே ஒழிய அந்த கட்சியில நீங்க சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் ஏற்கனவே இருந்த ஆட்கள் தான். இன்னைக்கு ஜென்சி மீட்டப் திமுக மீட்டிங் நீங்க பாத்தீங்களா இல்லையா? எங்கேயாவது வந்து ஒரு நார்மல் திமுக மீட்டிங்கும் அந்த மீட்டிங்க்கு ஏதாவது ஒரு வித்தியாசம் பாத்தீங்களா? நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பேசுறாங்க சார். அவங்க நீங்க மற்ற இடத்துல எல்லாம் நீங்க பார்த்தது இல்லையா? அதை இளைஞர் அணிலாம் போடுவாங்களே, பார்த்தது இல்லையா? அப்ப அவங்க ஒரு கேள்வி வருது, அதாவது இந்த ஜென்சிக்கு இப்ப தனியா நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப வந்து திமுகவினுடைய இளைஞர் அணி மாணவர் அணி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி. இது அதிமுக சொன்னா பரவாயில்ல, ஏன்னா நம்மளே தேர்தலுக்கு முன்னாடி பல நேரத்துல சொல்லியிருக்கேன் அதிமுக களத்துல சிறப்பா வேலை செய்யறாங்க, களப்பணியில ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஆனா சோசியல் மீடியால பிக் ஜீரோவா இருக்காங்க. இந்த தேர்தலை தோக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் அதிமுக ஐடி விங்கு ப்ராப்பரா சமூக வலைதளங்கள்ல களமாடாதது தான் காரணம். நான் பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். ஓகே, அதிமுக இதை சொன்னா நியாயம் சார். திமுக நீங்க வந்து வைப் வித் எம்கேஎஸ் நீங்க இன்ஸ்டாகிராம்ல பூரா ரீல்ஸை போட்டு எத்தனை இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரை இவங்க வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலையா? ஏங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி எதை திறந்தாலும் 200 வெல்வோம் வரலாறு படைப்போம், திமுக விளம்பரம் காது வலிச்சு காது அந்த விழுவுற அளவுக்கு விளம்பரத்தை பார்த்தீங்களா இல்லையா? எதை தொட்டாலும். அப்ப என்னமோ நாங்களாம் சமூக வலைதளத்திலே இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு திமுகவில் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பிரதானமாக படுத்தி நான் பல நேரத்தில் சொல்லியிருக்கேன். உதயநிதி அவர்கள் இன்னும் அரசியல் பக்குவப்பட வேண்டியது, அவர் வந்து முதிர்ச்சி அடைய வேண்டியது, வளர வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் குருவித்தலையில பணங்கா வைக்கிற மாதிரி நீங்க வச்சிட்டீங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் கலைஞருக்கு அப்புறம் அந்த கட்சியை வழிநடத்தின மாதிரி உதயநிதி அவர்களால் இந்த கட்சியை வழிநடத்த முடியுங்கிறது இன்னைக்கு தேதியில எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஓகே, பட் இந்த டீமை பாருங்க சார். முதல்வர் விஜய், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலை,
இது எப்படி இருக்கு? அதனால தான் சொல்ல வரேன், இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களால பிரகாசிக்க முடியாது. அவருக்கு இன்னைக்கு இருக்கிறது கூட அந்த திமுகவுன்னு அவங்க தாத்தா அப்பா எல்லாம் ஏற்படுத்தி வச்ச கட்டமைப்பை வச்சு வேணா ஒரு பேக்கப் பண்ணிக்கலாமே ஒழிய ஒரு தனித்தலைவராக இருந்து யாரையாவது இன்ஸ்பயர் பண்ணி நீங்க ஆயிரக்கணக்கான இளைஞர்களை தம் பக்கம் கூட்டக்கூடிய ஒரு அக்ரெசிவ்னஸோ இல்லை வந்து அசர்டிவ்னஸோ அங்கே இருக்கானா இல்லை. அது இவங்க 2 பேருக்கு இருக்குன்ற. அப்போ இதை அண்ணாமலை பயன்படுத்துவாருங்கிற. இளைஞர்களே இல்லாத அண்ணா திமுக, இளைஞர்கள் ஒரு தலைவராக இருந்தும் பிரகாசிக்க முடியாத உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்ட திமுக, இந்த 2 பேரும் பலகீனப்பட்டு போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில எதிர்கட்சிகளுடைய அந்த பலகீனத்தை அண்ணாமலை பயன்படுத்திக்கிட்டு தன்னைய வந்து விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு பொசிஷன் பண்ணிக்கிறதுக்காக அவர் வராருங்கிறது என்னுடைய பார்வை. அந்த அரசியலை நோக்கி தான் அவருடைய பயணத்திட்டம் இருக்கிறதா நம்ம பார்க்கறோம். ஓகே. ஸோ இப்போ ராகவ லாரன்ஸ் வந்து எங்கே வேணாலும் போகலாம், நான் தனியாகவும் ஆரம்பிக்கலாம் தெரியல, அது அவருடைய முடிவு. அவரு எங்கள் அம்மா தான் திருச்சி கிழக்கு சார், திருச்சி கிழக்கு வந்து இன்னைக்கு ஒரு டிமாண்டடான ஒரு தொகுதியா மாறின மாதிரி இருக்கு. யார் அங்க நிக்க போறாங்க, யாருக்கு சீட் கொடுக்க? ஆமாங்க, நீங்க விஜய் அவர்கள் திமுக ஸ்டாலினே நிப்பாரு அப்படின்றாங்க, இல்ல அன்பில் மகேஷ் நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறதுக்கான பிளான் போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. தாவேக்கால வந்து சகாயமா கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க அப்படின்றாங்க. இது மாதிரி பல யுகங்கள் போயிட்டு இருக்கு. தாவேக்கா வந்து விஜய் அவர்களே முதலமைச்சர் நின்று ஜெயிச்ச தொகுதி, ராஜினாமா பண்ண தொகுதி. அப்போ வந்து அந்த இடத்துல தாவேக்கா சார்பா நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபோக்கஸ் கிடைக்கும். ஓகே. என்னுடைய பார்வை என்னன்னா, அந்த திருச்சி அந்த போய் இப்போ நன்றி தெரிவிக்க போகும்போது கூட வெல்லமண்டி நடராஜனை மேடை ஏற்றினது நீங்கள் பார்த்தீங்க. விஜய் அவர்களும் சொல்றாரு, இந்த இடத்துல உங்களை வீட்டில இருந்து உங்க மண்ணை சார்ந்தவங்க தான் வருவாங்கன்னு சொல்றாரு அடுத்த எலெக்ஷன். ஸோ என்னுடைய யூகம், ஐ மே பி ராங் ஆல்சோ, வெல்லமண்டி நடராஜனுக்கு அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகே. இப்போ நீங்க வந்து இப்போ திமுக காரங்க தீர்மானம் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, ஐயா ஸ்டாலினை கொண்டாந்து அங்கே நிறுத்தி. ஏங்க நான் கேட்கறது, இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் திருச்சி கிழக்கில் நின்று ஜெயிச்சிட்டாருன்னா பரவாயில்ல, திருச்சி கிழக்கில் நின்று இன்னொரு தடவை தோத்தாருன்னா கட்சி என்னங்க ஆகும்? என்ன ஆகும் சுரேஷ்? இன்னும் பின்னாடி போயிடும் கட்சி, கட்சியே இல்லாமல் போயிடும். அந்த கட்சியில திமுக தலைவரா ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றத ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. அப்ப நீங்க எதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு கேள்வி, சந்தேகம் வருது. ஐயா ஸ்டாலின் அவர்களை சட்டசபைக்குள்ளார போக முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்க எல்லாம் சேர்ந்து. இப்ப கட்சிக்குள்ளாரே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கட்டம் கட்டுறீங்களா? நின்று ஜெயிச்சிட்டீங்கன்னா பரவாயில்ல சுரேஷ், இப்ப தோத்தது அவருக்கு பிரச்சனை இல்லை. ஏங்க காமராஜரும் தேர்தலில் தோத்தாருங்க, அண்ணாவும் தோத்தாருங்க, நானும் தோத்தன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். ஒரு விஜயனுடைய அலையில தோத்தம் பண்ணணும். இன்னைக்கு மக்கள் வந்து ஐயோ ஸ்டாலின் ஐயா தோத்துட்டாருங்கிற ஒரு ஒரு இது இருக்கு, இல்லாமல்லாம் இல்லை, ஐயோ ஜெயிச்சிருக்கலாமே அப்படிங்கிற இருக்கு. நீங்க போய் திருச்சி கிழக்குல நின்று இன்னொரு தடவை தோத்தீங்கன்னா ஐயா ஸ்டாலினுடைய நிலைமை என்ன, திமுகவுடைய நிலைமை என்னன்னு கொஞ்ச நாச்சு யோசிச்சு பார்த்தாங்களா சுரேஷ் இந்த கட்சிக்காரங்க? ஸோ அதை வந்து திமுக வந்து தவிர்க்கணும் அப்படின்னு கட்டாயம் தவிர்க்கணுங்க. வேற யாராவது தான் வேற யார்த்தையா தான் நிறுத்த வைக்கணும் அங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கு தான் அத்தனை பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க மறுபடியும் போய் வம்படியா கொண்டு போய் ஐயா ஸ்டாலினை நிறுத்தி இன்னொரு 2வது தோல்வியை வாங்கி கொடுத்து உங்களுடைய நோக்கம் என்னங்கிறதா என்னுடைய கேள்வியா இருக்கீங்க. இது யாராவது இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கலாமா? இன்னைக்கு வந்து ஐயோ என்ன பண்றது, தலைவர் தோத்துட்டாரு, இதோட முடிஞ்சது. இன்னொரு தடவை தோத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, வெற்றி தோல்வி 2க்கும் 50-50 சான்ஸ் இருக்குல்ல. இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கலாமா? அதுக்கு நீங்க தீர்மானம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? அது அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இல்ல அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்றதும் இருக்கு, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. என்னுடைய வார்த்தை திமுக காரங்களே சீர்தூக்கி பார்க்கணுங்கிறேன் நான். ஓகே. இது வந்து பெரிய சேதாரத்தை கொண்டு விட்டுரும் அவங்களுக்கு. அதனால இது அண்ணாமலை வந்து அந்த இடத்துல இந்த இதெல்லாத்தையும் ப்ளே பண்ணி அவருடைய ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த சிஸ்டத்தை ஆரம்பிச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் பார்க்குறேன். ஆனால் இவர் வந்து ரொம்ப சஸ்டைன்டு கேம் விளையாண்டாகும். ஓகே. நான் அதனால தான் முதல்ல சொன்னேன் 26க்கு முன்னாடி நீங்கள் அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுறீங்க. அது இப்போ 29 வரைக்கும் ஒரு இயக்கமாக தான் இருக்க போகிறாரு. அப்போதான் அதை சஸ்டைன் பண்ணி பொறுமையாக என்ன நடக்குதுன்றதை பார்த்து. ஆமாம், அந்த 3 வருஷம் அரசியல் கட்சிக்குள்ளார வரையவங்க வந்து பொறுமையாக இருக்க மாட்டாங்க. வரைவங்க போகிறோம் தலைவா, ஏன்னா எல்லாத்துக்குமே ஆல்ரெடி ஸ்டார்டட் சார். அது எல்லாமே வரும் உங்களுக்கு. இன்னைக்கு ஏங்க 76 வருஷம் திமுகனாலே தாவேக்கா அண்ணாமலையுடைய புது கட்சியில தனக்கு என்ன பொறுப்பு கிடைக்கும்ன்றதுல எல்லாரும் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவங்க எல்லாம் வரைங்க பூராமே வந்து உங்களுக்கு. அதனாலதான் அண்ணாமலை சொல்றாரு பொறுமை அவசியம்ங்கிறார் அவர் பேசுறாரு. என்னைய பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை அவர்களே பொறுமை கொஞ்சம் குறைவானவர். அவர் பொறுமையா இருந்திருந்தா நான் இவ்வளவு அவசரப்பட்டிருக்க வேண்டியதில்லை. அவரே பொறுமையா இருக்கணும்னு சொல்றாருன்னா அப்ப எப்படிப்பட்ட பொறுமை அங்க தேவைன்னு பாத்துக்கங்க. அப்ப அதையெல்லாம் அங்க போய் சேர்றவங்க இருப்பாங்களா, அதெல்லாம் சமாளிச்சு அந்த 3 வருஷங்கிறது வந்து அரசியலில் வந்து எதுவும் நீண்ட நெடிய காலம், எதுவும் மிக குறுகிய காலம். ஒரு நாள் கூட ரொம்ப பெரிய காலமாக இருக்கும்,
3 வருஷம் கூட சில நேரத்தில் ரொம்ப சின்ன டைமாகவும் மாறும். அதான் அரசியல். அப்போ இது எல்லாம் தாக்கு பிடிச்சி வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்கள் எப்படி பரிணமிக்க போறாருங்கிறது தான் $1 மில்லியன் கொஸ்டின். அதுக்கெல்லாம் அவர் தயாராகி வரணும். கண்டிப்பாக. நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி சுரேஷ்.